ஈவினிங். ஓகே. நான் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுதா? ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா எல்லாத்துக்கும்? ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் கிளாஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா, ஃபார்ம்ஸ் பத்தி பார்த்தோம். அப்படிதானே? ஃபார்ம்ஸ எப்படி ரியாக்ட்ல கிரியேட் பண்றது? அதுல டிஃபரெண்ட் சின்டாக்ஸ் இருந்துச்சு. நம்ம நார்மலா ஒரு ஃபார்ம நம்மளோட HTML-ல கிரியேட் பண்றதுக்கும், ரியாக்ட் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு அது ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுல கொஞ்சம் கண்டினியூஷன் இருக்கு. ஃபார்ம்ஸ்ல நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படிதானே? இன்புட் மட்டும் கிடையாது. செலக்ட் இருக்கு, டெக்ஸ்ட் ஏரியா இருக்கு. ஸோ அந்த அத மத்த இதெல்லாம் எப்படி பண்றது? டெக்ஸ்ட் ஏரியா அண்ட் தென் செலக்ட் 2த்தையும் ஆப்ஷன்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நீங்க ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட்ல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ அத ரியாக்ட்ல எப்படி அதே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை டிக்ளேர் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஓகே. ஸோ நான் இப்ப டெக்ஸ்ட் ஏரியா வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி மேபி உங்களுக்கு லாஸ்டா கிளாஸ்ல பார்த்தது எதுவும் நினைவில்லைன்னா ஒன்ஸ் அகைன் அந்த கோடை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அண்ட் தென் நம்ம வந்துட்டு போலாம். ஓகே. சோ இதுதான் வந்துட்டு நம்ம அன்னைக்கு பார்த்தோம். சோ அதுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மெயினா ஒரு காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபார்ம்ஸை டிக்ளேர் பண்ணணும். இப்ப நார்மலா நம்ம HTML டிக்ளேர் பண்ணும்போது ஜஸ்ட் இன்புட் டேக கொடுத்துருவோம், லேபிள கொடுப்போம், டிக்ளேர் பண்ணி முடிச்சிருவோம். ஃபார்ம்ஸை வந்து அவுட்புட்ல பாத்துரலாம். ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. பட் இங்க நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, ரியாக்ட்ல காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். காம்போனன்ட்ஸ் மீன்ஸ் என்ன காம்போனன்ட் அப்படின்னா, யூஸ் ஸ்டேட்னு ஒரு காம்போனன்ட். இது நீங்க ரியாக்ட்ல இருந்து ஒரு பேக்கேஜா இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம என்ன செட் பண்ணோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன் ஓபன் பண்ணிட்டு அதுல 2 விஷயத்த செட் பண்ணோம். ஒண்ணு இன்புட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட், இன்னொன்னு செட் இன்புட்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட். 2 ஸ்டேட்ட நம்ம டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிற இந்த இது பண்ணணும். இதுல ஏன் நம்ம கர்லி பிரேசஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இங்க நான் வந்துட்டு 2 இன்புட்ல இருந்து ஒரு இதுல இருந்து யூசர் நேமும் இன்னொரு இதுல இருந்து ஏஜும் வாங்க போறேன். ஓகேவா? சோ அப்போ நான் 2 விஷயத்த வாங்குறதுனால நான் இப்போ ஒரே ஒரு இதுதான் வாங்க போறேன் அப்படின்னா நான் ஜஸ்ட் யூஸ் ஸ்டேட்ல இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் மட்டும் உள்ள கொடுக்குறேன். ஓகேவா? இந்த யூஸ் ஸ்டேட்ல நீங்க குடுக்குற இந்த டபுள் கோட்ஸ் என்ன மீன் பண்ணும் அப்படின்னா, இந்த பாக்ஸ நீங்க ஃபில் பண்றதுக்கு முன்னாடி அதோட ஸ்டேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா எம்டியா இருக்கணும். இந்த பாக்ஸ்ல என்டர் யுவர் நேம்னு கொடுத்துட்டு கீழே ஒரு இன்புட் பாக்ஸ் கொடுக்குறீங்கன்னா, நீங்க நேம் எல்லாமே என்டர் பண்றதுக்கு முன்னாடி அந்த பாக்ஸ் எப்படி இருக்கும்? எம்டியா தானே இருக்கும். சோ அதை இண்டிகேட் பண்றதுக்கு தான் இந்த டபுள் கோட்ஸ். ஓகேவா? ஓகே. இந்த யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா, 2 ஸ்டேட்ஸ டிக்ளேர் பண்ணோம். ஒண்ணு இன்புட்ஸ், இன்னொன்னு செட் இன்புட்ஸ். இந்த இன்புட்ஸ் எதுக்கு? செட் இன்புட்ஸ் எதுக்கு அப்படின்னா, இப்ப இன்புட்ஸ்ங்கிறது இனிஷியலா உங்களுக்கு இருக்கிற ஸ்டேஜ். ஆன் சேஞ்ச் அப்படின்னா, செட் இன்புட்ஸ் என்ன ஆகும்னா, நான் இப்போ வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் ஏரியால, நாட் டெக்ஸ்ட் ஏரியா, ஒரு இன்புட் டேக்ல நான் இப்போ ஹலோ என்டர் யுவர் நேம் அப்படின்னு இருக்கா. இப்ப நான் என்னோட நேம அந்த இன்புட்ல போயிட்டு என்டர் பண்றேன் அப்படின்னா, நான் ஒவ்வொரு லெட்டர் என்டர் பண்றப்பவும் எனக்கு என்ன நடக்குது? ஏதோ ஒரு சேஞ்ச் அங்க நடக்குது. சோ அந்த சேஞ்ச் நடக்க நம்மளோட இன்புட்ல நம்ம ஸ்டோர் பண்ற நேம் எங்க போய் ஸ்டோர் ஆகும்னா, செட் இன்புட்ஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் ஃபுல்லா என்டர் பண்ணி முடிச்சுட்டோம். நம்ம நேம என்டர் பண்ணி முடிச்சிட்டோம்னா, அது மறுபடியும் என்ன பண்ணும்? இன்புட்ஸ்ல போயிட்டு போயிடும். இன்புட்ஸ்ல போய் ஆ அந்த நம்ம என்டர் பண்ண நேம் வந்துட்டு ஸ்டோர் ஆயிடும். சோ ஒரு டெம்பரவரியா நம்ம வந்துட்டு நம்மளோட நேம்ஸ வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, நம்ம இன்புட்ஸ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த செட் இன்புட்ஸ் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி வேரியபிள் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ அதுல யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்? இங்க நம்ம 2 இன்புட் வச்சோம். ஒண்ணுக்கு யூசர் நேம், இன்னொன்னு ஏஜ் வாங்க போறோம். சோ இது டெக்ஸ்ட் டைப்ல இருக்கும். இது வந்து நம்பர் டைப்ல இருக்கும். சோ வேல்யூ வந்துட்டு என்னன்னா, இந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா
சேஞ்ச் பண்ணும்போது பாஸ் பண்ண போறோம். அந்த வேல்யூ தானே நம்ம என்ன என்டர் பண்றோம், இன்புட்ல நம்ம என்டர் பண்ணக்கூடிய வேல்யூ. சோ அந்த வேல்யூல இஃப் இன்புட்ஸ் டாட் யூசர் நேம், ஏதாவது ஒரு யூசர் நேமை என்டர் பண்ணிருக்கணும் அப்படிதானே. ஒருவேளை என்டர் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு எம்டி வேல்யூ வந்து அங்க ரிட்டர்ன் ஆகும். எதுக்கு? இந்த ஹேண்டில் சேஞ்சுக்கு வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். சோ அது வந்து எம்டி வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஹேண்டில் சேஞ்ச் மீன்ஸ் அந்த செட் இன்புட்ஸ்ல போயிட்டு வேல்யூ ஸ்டோர் பண்றது, எம்டி வேல்யூ போய் ரிட்டர்ன் ஆகும். இல்ல அப்படின்னா நமக்கு என்ன யூசர் நேம் நம்ம என்டர் பண்றோமோ அது. அதே மாதிரிதான் இந்த ஏஜ்லயுமே ஒரு ஏஜ் கண்டிப்பா என்டர் பண்ணிருக்கணும், இல்லைன்னா எம்டி வேல்யூ வந்துட்டு போகும். சோ ஆன் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ஈவென்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? நம்ம நிறைய ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் படிச்சிருக்கோம். ஆன் சப்மிட், ஆன் கிளிக், அதே மாதிரி ஆன் சேஞ்ச். ஆன் சேஞ்ச் அப்படின்னா என்னதுன்னா, ஆன் சேஞ்ச், ஆன் ஃபோக்கஸ் எல்லாம் வந்துட்டு ஃபார்ம் படிக்கும்போது நம்ம படிச்சிருக்கோம். சோ ஆன் சேஞ்ச் என்ன பண்ணணும்னா, நீங்க வந்துட்டு எம்டியா இருக்கக்கூடிய இன்புட்ல போயிட்டு ஏதோ ஒரு வேல்யூவை என்டர் பண்றீங்க. யூசர் நேமையோ இல்லாட்டி உங்க ஏஜையோ என்டர் பண்றீங்க. அப்ப நீங்க ஏதோ ஒரு சேஞ்சஸ் மேக் பண்றீங்களா? அப்போ அங்க ஒவ்வொரு டைம் நீங்க ஒவ்வொரு லெட்டர் டைப் பண்ணும்போதும் இந்த ஹேண்டில் சேஞ்ச் போய் கால் ஆகும். இந்த ஹேண்டில் சேஞ்ச் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப நான் நேம்ங்கிறது யூசர் நேமா, சோ யூசர் நேம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், செட் இன்புட்ஸ்குள்ள நம்ம என்டர் பண்ற வேல்யூஸ் எல்லாம் டெம்பரரியா போய் ஸ்டோர் ஆகணும். அப்ப செட் இன்புட்ஸ்குள்ள இப்ப நான் ஒரே ஒரு இன்புட் டேக் கொடுத்தேன்னா டைரக்டா அந்த இன்புட் டேக செட் இன்புட்ஸ்குள்ள ஸ்டோர் பண்ணிடுவேன். ஆனா நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா 2 இன்புட் டேக் கொடுத்திருக்கேன். சோ அதனால எனக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். எப்படி போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூசர் நேமோட நேம் போய் ஸ்டோர் ஆகும். அடுத்து யூசர் நேம்ல நம்ம என்டர் பண்ணிருக்க வேல்யூ போய் ஸ்டோர் ஆகும். இது ரெண்டும் செட் இன்புட்ஸ் உள்ள எதை வச்சு ஸ்டோர் பண்ணுவாங்க, ஸ்ப்ரெட் ஆபரேட்டர் வச்சு ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸ்ப்ரெட் ஆபரேட்டர் என்ன பண்ணும், நம்மளோட வேல்யூஸ் அப்படியே காப்பி பண்ணும். சோ நம்ம நேம், யூசர் நேம் அடுத்து அதோட வேல்யூ ரெண்டுத்தையும் காப்பி பண்ணி என்ன ஃபார்மேட்ல செட் இன்புட்ஸ்குள்ள ஸ்டோர் பண்ணணும்னா இந்த ஃபார்மேட். சோ இதுல நம்ம இந்த நேமுக்கு பதிலா நமக்கு என்ன இருக்கும்னா யூசர் நேம். நான் இப்ப வேல்யூ வந்து சரண்யா அப்படின்னு வேல்யூ கொடுத்திருந்தேன்னா யூசர் நேம் கோலன் சரண்யா அப்படின்னு சொல்லிட்டு செட் இன்புட்ஸ்ல போய் செட் ஆகும். இதே நான் ஏஜ் கொடுத்திருக்கேன் அப்படின்னா ஏஜ், அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு 19 அப்படின்னு ஏஜ் கொடுத்தேன்னா ஏஜ் 19 அப்படின்னு சொல்லிட்டு செட் இன்புட்ஸ்ல போய் சேவ் ஆகும். சோ சேவ் ஆயிட்டு அண்ட் தென் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் கன்சோல் டாட் லாக்ல நம்ம அந்த இன்புட்ஸை செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ அதுதான் நமக்கு எங்க செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நேத்து நம்ம ரன் பண்ணும்போது நான் எதுக்கு ஒன்ஸ் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னா 2 days ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் மறந்துருக்கும். சோ அதனாலதான் நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு இன் கேஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் ஒன்ஸ் அகைன் ரிசல்ட் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நான் இங்க வந்துட்டு என்னன்னா, ஆல்ரெடி ரன் பண்ண ப்ரோக்ராமோட அவுட்புட் பார்க்கணும்ல. சோ அதனாலதான் நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் என்ன அவுட்புட் வந்துச்சு அப்படிங்கறத. டெக்ஸ்ட் ஏரியாவும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த இது புரிஞ்சிச்சுன்னா டெக்ஸ்ட் ஏரியா அண்ட் தென் செலக்ட் ஆப்ஷன் ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? சப்மிட் பண்ணிட்டு நான் போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, என்னோட கன்சோல்ல நான் ஆப்ஜெக்ட்ஸ்ல அவங்களோட ஏஜ் நான் 23 நீங்க போட்டிருக்கேன், அது சரி சப்மிட் ஆயிருக்கு. யூசர் நேமும் அபினிஷா அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் ஆகி கன்சோல்ல அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணிருக்கோம். இதுக்குதான் நம்ம இந்த லைன் எழுதியிருக்கோம். ஓகேவா? இன்புட் ஐ மீன் நான் என்டர் பண்ண ஃபார்மை பிரிண்ட் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காண்டிதான் கன்சோல் டாட் லாக்ல நான் சொன்னதுல செட் இன்புட்ஸ்ல வந்து டெம்பரரியா ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் அது பழையபடி இன்புட்ஸ்குள்ள போய் ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? இதான் இந்த யூஸ் ஸ்டேட்டோட ஒரு ஃபீச்சர். ஃபர்ஸ்ட் டெம்பரரியா எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க, அதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் ஃபுல்லா ஸ்டோர் பண்ணி சப்மிட் பண்ணோம்னா இன்புட்ஸ்குள்ள போய் ஸ்டோர் ஆகும். சோ இன்புட்ஸ்குள்ள போய் ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் கன்சோல் டாட் லாக்ல நம்ம அந்த இன்புட்ஸை பிரிண்ட் பண்ணி பார்த்திருக்கோம். இந்த ஃபார்மேட்ல தான் இது பிரிண்ட் ஆயிருக்கு. நான் எங்க செட் இன்புட்ஸ்குள்ள எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு சொன்னனோ அந்த ஃபார்மேட்ல நான் அது ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஏஜ் 23, யூசர் நேம் அவங்களோட நேம் சொல்லிட்டு நான் இங்க செட் இன்புட்ஸ்ல வச்சிருந்தேன்ல இந்த ஃபார்மேட் நேம் அதோட வேல்யூ ஐ மீன் அதுக்கப்புறம் ஏஜ் அவங்களோட வேல்யூ அது அந்த மாதிரி ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே. சோ ஒன்ஸ் அகைன் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஏரியா பத்தி பார்க்க போறோம். சோ டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னா என்னன்னா, சோ டெக்ஸ்ட் ஏரியா எலமெண்ட் வந்துட்டு
நீங்க நார்மலா இப்படிதான் டிக்ளேர் பண்ணுவோம். நம்ம HTML டெக்ஸ்ட் ஏரியா அதோட கண்டென்ட் அவ்வளவுதான். சோ இங்க எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம எப்படி இன்புட்ட வந்துட்டு நார்மலா வேல்யூஸ் எடுக்காம ஈவென்ட் யூஸ் பண்ணி ஆன் சேஞ்ச் யூஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம வந்து டெம்பரரியா 2 ஸ்டேட்ட வச்சு செட் பண்ணோம். அதே மாதிரிதான் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ இதுல எப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன், ஃபார்ம் டேக்ல டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிருக்கேன். யூஸ் பண்ணிட்டு 2 விஷயம் வச்சிருக்கேன். ஒண்ணு வேல்யூ, இன்னொன்னு ஆன் சேஞ்ச். இந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம இங்க என்ன வேல்யூ என்டர் பண்றோமோ அது போய் எதுல போய் ஸ்டோர் ஆகும்னா ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூல தான் போய் ஸ்டோர் ஆகும். எப்படி அப்படின்னா, 2 ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ஏரியாக்குள்ள ஸ்டோர் பண்ணணும். சோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு வேல்யூ என்டர் பண்ண தட் மீன்ஸ் ஒவ்வொரு டைம் சேஞ்ச் பண்ண இந்த ஆன் சேஞ்ச் என்ன பண்ணும் அப்படின்னா, ஹேண்டில் சேஞ்ச் ஃபங்க்ஷனை போய் கால் பண்ணும். ஹேண்டில் சேஞ்ச் ஃபங்க்ஷன்ல நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஈவென்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிருக்கேன். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் ஸ்டேட்ங்கிற அந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், சரி இம்போர்ட் பண்ணிருக்கோம். இம்போர்ட் பண்ணிட்டு ஃபங்க்ஷன்ல மை ஃபார்ம்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். இதுல 2 ஸ்டேட்டை நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். என்னென்ன ஸ்டேட், டெக்ஸ்ட் ஏரியா, செட் டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிற 2 ஸ்டேட். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட் ஏரியால என்டர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டெக்ஸ்டும் முதல்ல எதுல போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, செட் டெக்ஸ்ட் ஏரியால போய் தான் ஸ்டோர் ஆகும். சோ இனி சும்மா விட முடியாதுல, நம்மளோட டெக்ஸ்ட் ஏரியாவை எம்டியா விடுறதா இருந்தாலும் விடலாம். ஆனா நான் இங்க யூஸ் ஸ்டேட்டுக்குள்ள the content of the text area goes in the value attribute அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டெக்ஸ்ட் மாதிரி வச்சிருக்கேன். நான் என்ன சொன்னேன், இந்த டெக்ஸ்ட் இந்த யூஸ் ஸ்டேட்டுக்குள்ள நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் ஏரியால, இப்ப நான் இன்புட் டேக்ல யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணல, இப்ப நான் அதுல ஏதாவது டிஃபால்ட்டா ஏதாவது வேல்யூ நான் யூஸ் ஸ்டேட்ல கொடுத்திருந்தேன்னா அது வந்து எனக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகும். ஓகே, நான் டெக்ஸ்ட் ஏரியா பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த நான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகும். நான் சேஞ்ச் பண்ணும்போது அந்த இது சேஞ்ச் ஆயிடும். நான் இங்க வந்துட்டு அதை கட் பண்ணிட்டு வேற டெக்ஸ்ட் என்டர் பண்றப்போ அந்த டெக்ஸ்ட் என்டர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சோ நான் இப்ப டெக்ஸ்ட் ஏரியாவை ஓபன் பண்ணிட்டேன். சோ ஓபன் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட் ஏரியால நான் ஒவ்வொரு டைம் சேஞ்ச் பண்ணும்போதும் எனக்கு என்ன பண்ணும், ஹேண்டில் சேஞ்ச் வந்து கால் ஆகும். கால் பண்ண உடனே இங்க ஆன் சேஞ்சுங்கிறது ஒரு ஈவென்ட். அந்த ஈவென்ட்ட நீங்க ஹேண்டில் பண்றப்போ, அந்த ஈவென்ட்ட வச்சு நீங்க ஒரு ஃபங்ஷன் எழுதுறப்போ, கண்டிப்பா ஒரு ஈவென்ட் ஆப்ஜெக்ட் நீங்க யூஸ் பண்ணணும். அது நீங்க என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம். நான் ஈவென்ட்னு வச்சிருக்கேன். அதுக்கு பதிலா ஈன்னு கூட நீங்க வச்சுக்கலாம். எப்படினாலும் ஓகே. பட் இந்த பேரான்திசிஸ நீங்க எம்ப்டியா இருக்கக்கூடாது. அதுல கண்டிப்பா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஓகேங்களா? சோ நான் ஒரு ஆரோ ஃபங்ஷன்ல என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு டைம் அவங்க சேஞ்ச் பண்ணும்போதும் அந்த செட் டெக்ஸ்ட் ஏரியால போயிட்டு அந்த ஈவென்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ தட் மீன்ஸ் இதுல நம்ம என்டர் பண்ணக்கூடிய வேல்யூ செட் டெக்ஸ்ட் ஏரியால போய் ஸ்டோர் ஆயிடணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். சோ நான் அதுக்கப்புறம் இங்க வேல்யூல என்ன கொடுத்திருக்கேன், டெக்ஸ்ட் ஏரியாவை கால் பண்ணியிருக்கேன். சோ செட் டெக்ஸ்ட் ஏரியால போய் முதல்ல போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அந்த வேல்யூ அப்படியே போய் டெக்ஸ்ட் ஏரியால போய் ஸ்டோர் ஆகிரும். ஓகே, சோ நான் இத கன்சோல்ல போய் பிரிண்ட் பண்ணி பார்த்தா எனக்கு கரெக்ட்டா பிரிண்ட் பண்ணுது. நான் என்ன டெக்ஸ்ட் ஏரியால என்டர் பண்ணிருக்கனோ அது எனக்கு அங்க பிரிண்ட் ஆகி அவுட்புட்ல காமிக்கும். பட் இங்க நீங்க வந்து சிம்பிளா தெரிஞ்சுக்கணும். ஓகே, எப்படி வந்துட்டு இன்புட் வாங்குறது, டெக்ஸ்ட் ஏரியால இருந்து எப்படி இன்புட்ட கெட் பண்றது அப்படின்னா இப்படிதான் கெட் பண்ணணும். செட் டெக்ஸ்ட் ஏரியா அண்ட் தென் டெக்ஸ்ட் ஏரியா அப்படி இப்படிதான் நீங்க கெட் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், அவுட்புட்ல பார்க்கணும். நான் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரன் பண்றேன். இந்த மை ஃபார்முக்குள்ள நான் இப்ப என்ன வைக்க போறேன் அப்படின்னா, ஒரு லேபிள் வரும்னு நினைக்கிறேன். சாரி.
சோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து 2 விஷயம் நான் யூஸ் ஸ்டேட்லாம் இம்போர்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், 2 ஸ்டேட்ட வந்துட்டு டிக்ளேர் பண்ணுவோம். சோ டெக்ஸ்ட் ஏரியா, செட் டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு 2 ஸ்டேட்ட டிக்ளேர் பண்ணணும். ஓகேவா? சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ஏரியாவ டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே. அடுத்து செட் டெக்ஸ்ட் ஏரியா. ம். ஓகே. இது 2த்துக்குமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், யூஸ் ஸ்டேட் இங்க வந்து யூஸ் ஸ்டேட்ட கால் பண்ணணும். கால் பண்ணிட்டு யூஸ் ஸ்டேட்டுக்குள்ள நீங்க என்னனாலும் குடுத்துக்கலாம். நான் இங்க வந்து டபுள் கோட்ஸ்ல இந்த மாதிரி கூட குடுத்துக்கலாம். ஓகேவா? சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாரி குடுத்துக்கிறேன். ம். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த டெக்ஸ்ட்ட கெட் பண்ணணும். சோ அதுக்கு நமக்கு என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் ஏரியாவ கிரியேட் பண்ணணும். சோ அத நம்ம நார்மலா டெக்ஸ்ட் ஏரியா கிரியேட் பண்றது எப்படி அப்படின்னா, அத நம்ம எதுக்குள்ள குடுப்போம்னா, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்குள்ள குடுப்போம். அப்படிதானே? சோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்க்குள்ள தான் நம்ம என்ன பண்ணுவோம், டெக்ஸ்ட் ஏரியாவ குடுப்போம். இதுக்குள்ள தான் நம்ம லேபிள், ஃபார்ம் டேக் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். ASX யூஸ் பண்ணி நான் இதுக்குள்ள ஃபார்ம்ல டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஓகே. சோ டெக்ஸ்ட் ஏரியாக்கு ஒரு வேல்யூ இருக்கணும்ல. சோ நான் இங்க போயிட்டு இதுல போயிட்டு நான் வேல்யூ வந்து என்னன்னு குடுக்குறேன் அப்படின்னா, என்னோட வேல்யூ எல்லாம் டெக்ஸ்ட் ஏரியால தான் ஸ்டோர் ஆகும். பட் நான் சிம்பிளா ஆன் சேஞ்ச் பண்ணும்போது மட்டும் எனக்கு இந்த ஹேண்டில் சேஞ்ச் போய் கால் ஆகும். ஹேண்டில் சேஞ்ச் ஃபங்ஷன் நான் இன்னும் எழுதல. ஹேண்டில் சேஞ்ச் ஃபங்ஷன் நான் இனிமேல் தான் எழுத போறேன். கான்ஸ்ட் ஓகே ஹேண்டில் சேஞ்ச். ஸோ இந்த ஹேண்டில் சேஞ்ச் வந்துட்டு ஆன் சேஞ்ச் அப்படிங்கிற அந்த ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்றதுனால நான் இங்க ஒரு ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் ஆரோ ஃபங்க்ஷன் எழுதணும். சும்மா எழுத முடியாது. ஓகே. ஸோ இதுல போயிட்டு நான் ஒவ்வொரு டைமும் டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணும்போது செட் டெக்ஸ்ட் ஏரியால போயிட்டு அந்த ஈவெண்ட் கால் ஆகி அந்த ஈவெண்ட்ல என்டர் பண்ணக்கூடிய அந்த டார்கெட் டாட் வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஓகே. சோ இப்ப நம்ம என்ன பண்ணணும், மை ஃபார்ம கால் பண்ணியாச்சு. இதுல இத மட்டும் கேப்ஸ்ல கொடுத்துக்கலாம். சாரி. இப்ப நம்ம அவுட்புட்ட ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு என்ன இருக்கு, என்டர் யுவர் டெக்ஸ்ட்ன்னு இருக்கு. ஓகேவா? சோ நான் போயிட்டு இத பண்ணிக்கலாம். சாரி.
சாரி, சாரி. எனக்கு நான் தெரியாம கட் பண்ணிட்டேன். ஓகே. ஓகே. லெட்ஸ் கன்டின்யூ கன்டின்யூ பண்ணலாம். நான் தெரியாம கட் பண்ணிட்டேன். என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது தானே? ஷேர் ஆகுது தானே என்னோட ஸ்க்ரீன்? வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? எனிஒன் ரிப்ளை பண்ணுங்களேன் கொஞ்சம். ஓகே. ஷேர் ஆகுது மேம். ஓகே. சோ, இப்ப நான் ஆல்ரெடி என்டர் பண்ண டெக்ஸ்ட் இங்க இருக்கு. ஓகேவா? சோ, நான் இதுக்கு முன்னாடி ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். சோ, இந்த மாதிரி நான் அங்க டிஃபால்ட்டா குடுத்த டெக்ஸ்ட் அங்க இருக்கு. நான் அத கேன்சல் பண்ணிட்டு, நான் ஏதாவது டெக்ஸ்ட் அடிக்கணும்னா அடிச்சுக்கலாம். ஓகேவா? சோ, இந்த மாதிரி தான் நம்ம டெக்ஸ்ட் ஏரியால நம்ம இப்படி குடுத்தோம் அப்படின்னா, இது வந்துட்டு நமக்கு என்ன பண்ணும்? சேஞ்ச் ஆகி அந்த இன்புட்ட எடுத்துரும். சோ, நம்ம சப்மிட் பண்ணி பார்த்தா தான் இது என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் நம்ம இப்போதைக்கு இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து நம்ம சப்மிட் பண்ணி பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா செலக்ட். சோ எப்படி நீங்க டெக்ஸ்ட் ஏரியால வந்துட்டு டிஃபரண்ட் சின்டாக்ஸ் வச்சு அத இன்புட்ட கெட் பண்ணீங்களோ, அதே மாரி செலக்ட்லயும் நமக்கு டிஃபரண்டான சின்டாக்ஸ் உண்டு. சோ அதுலயும் நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணி செலக்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, செலக்ட்னா என்னது? செலக்ட் ஆப்ஷன்ஸ்னா இந்த மாரி டிராப் டவுன் மாதிரி ஷோ ஆகும். அப்படிதானே? இந்த மாதிரி 3 இது குடுத்திருப்பாங்க. வால்வோ, ஃபார்வர்டு, ஃபயாட்டுன்னு இருக்கா? சோ இது 3த்துல நம்ம ஏதாவது கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணா நம்மளோட வேல்யூஸ் இங்க சேஞ்ச் ஆகும். நம்ம இங்க ஒரு வேல்யூ செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, அந்த வேல்யூ இங்க மேல சேஞ்ச் ஆகும். சோ நான் இங்க டிஃபால்ட்டா என்ன வச்சிருக்கேன்? வால்வோ அப்படின்னு வச்சிருக்கேன். அப்ப எனக்கு என்ன பண்ணும்? ஓப்பன் பண்ண உடனே எனக்கு அந்த செலக்ட் ஆப்ஷன் அந்த செலக்ட் பார்ல வந்து எனக்கு அந்த வால்வோ மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. சோ நான் இங்க என்ன பண்ணுவேன்னா, ஆப்ஷன்ல ஒவ்வொன்னும் கிளிக் பண்ண சேஞ்ச் ஆகணும். அப்படிதானே? நான் இப்ப வால்வோ கிளிக் பண்ணா வால்வோ, ஃபார்ட கிளிக் பண்ணா எனக்கு ஃபார்டுன்னு சேஞ்ச் ஆகும். சோ சேஞ்ச் ஆகுறதுக்கு பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த வேல்யூவ செட் மை கால்குள்ள போய் ஸ்டோர் பண்ண போறோம். அதுல போயிட்டு அந்த ஈவன் டாட் டார்கெட் டாட் வேல்யூ நான் ஒவ்வொரு டைம் சேஞ்ச் பண்றப்பவும் அந்த வேல்யூ போய் ஃபர்ஸ்ட் செட் மை கார்ல போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும்? மை கார்ல போய் ஸ்டோர் ஆயிரும். அந்த வேல்யூ மை கார்ல போய் ஸ்டோர் ஆகி இந்த அவுட்புட்ல இங்க சேஞ்ச் ஆகும். ஓகே. சோ அத நம்ம எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாமா? சாம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இங்க போயிட்டு, நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த செலக்ட் கான்ஸ்ட் செட் மை கார்ன்னு இருக்கா? சோ இதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்? மை கார், செட் மை கார் அப்படின்னு சொல்லிட்டு 2 இதையும் செட் பண்ணணும். ஓகே. டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு பதிலா நம்ம இங்க அதே இத காப்பி பண்ணிட்டு, சோ இங்க போயிட்டு நம்ம வந்து குடுக்கணும். ஓகே. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? ஜஸ்ட் 2 மினிட்ஸ். சாரி. கொஞ்சம் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா.
சாரி. ஓகே. நம்ம திருப்பி கன்டின்யூ பண்ணலாம். சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இந்த டெக்ஸ்ட் ஏரியாக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம், செலக்ட் ஆப்ஷனா வச்சுக்க போறோம். ஓகே. சோ நான் இத அப்படியே கட் பண்ணிட்டு, இதுக்கு பதிலா நான் என்ன ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்டின்னா, செலக்ட். ஓகே. சோ செலக்ட் ஆப்ஷன ஓப்பன் பண்ணிக்கிறேன். செலக்ட்க்குள்ள நம்ம என்ன குடுக்கணும்? மேம் ஆப்ஷன். ஆ இப்பதான் மேம் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதான் கொடுத்தேன். இப்பதான் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஆமா மேம். ஓகே. நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன். நான் இடையில வந்துட்டு நான் தான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன் பேசல. ஓகே. ஓகே இப்பதான் உங்களுக்கு அப்புறம் டெக்ஸ்ட் ஏரியா சொல்லிட்டு இருந்தேன்ல. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் ஒரு சின்ன ஒர்க் இருந்தது. அதான் அது முடிச்சுட்டு அப்படி வந்தேன். ஓகே ஆ நான் எதுவும் டீச் பண்ணல. இப்பதான் கன்டினியூ பண்றேன். ஓகே. அப்புறம் டெக்ஸ்ட் ஏரியா பார்த்தோம்ல. இப்ப செலக்ட் நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்ல. ஸோ அதுல இப்போ அடுத்து செலக்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆ அதே மாதிரி தான் இங்க யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல. ஆப்ஷன்ஸ் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸ்ல நமக்கு வந்து எந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்றோமோ, அந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்து வரணும். ஓகே. சோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க 2 இது செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க போயிட்டு, இதுல போயிட்டு மை கார், செட் மை கார் அப்படி குடுத்துக்கலாம். ஓகே. சோ அடுத்து இதுல போயிட்டு யூஸ் ஸ்டேட்ல நான் அங்க எப்படி இருந்துச்சு? டிஃபால்ட்டா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன நம்ம இங்க வச்சுக்கிட்டோம். ஓகே. சோ நான் வால்வோங்கிற இந்த காரோட நேம வந்து நான் டிஃபால்ட்டா வச்சுக்கிட்டேன். பட் நான் இங்க போயிட்டு ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு நான் நெறைய ஆப்ஷன்ஸ குடுப்பேன். சோ இங்க நான் என்ன பண்ணணும்? வேல்யூக்குள்ள போயிட்டு என்ன ஸ்டோர் ஆகும்னா, மை கார் வந்து ஸ்டோர் ஆகணும். ஆன் சேஞ்ச்ல ஆன் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம அதே மாதிரி தான். சேம் டு சேம் அதே மாரி தான். சோ ஆன் சேஞ்ச் பண்ணும்போது இங்க நம்ம டெக்ஸ்ட் ஏரியாக்கு பண்ணோம்ல, ஆன் சேஞ்ச் பண்ணும்போது ஹேண்டில் சேஞ்ச் கால் ஆகும். அதே மாதிரி பண்ண போறோம். ஓகே. சோ ஹேண்டில் சேஞ்ச். ஓகே. ஹேண்டில் சேஞ்ச். சோ அடுத்து நான் கீழ வந்து ஆப்ஷன்ஸ குடுத்துக்கிறேன். சோ என்னென்ன ஆப்ஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல போயிட்டு எனக்கு என்ன ஸ்டோர் ஆகணும் அப்டின்னா, சோ நான் அத போயிட்டு என்ன பண்ணிக்கணும்? வேல்யூல போயிட்டு ஃபார்டுன்னு மாத்திக்கிறேன். ஓகே. டபுள் கோட்ஸ் வேண்டாம். நம்ம சிங்கிள் கோட்ஸ் சாரி இதுலயே குடுத்துக்கலாம். ஓகே. ஏன்னா இது வந்து வேரியபிள் நேம் கிடையாது தானே. இது வந்துட்டு ஜஸ்ட் அதோட வேல்யூவ தான் நம்ம பாஸ் பண்றோம். சோ அதனால அத நான் வந்துட்டு ஆ நார்மலா டபுள் கோட்ஸ்லயே குடுத்துருக்கேன். சோ அடுத்து என்னது அப்டின்னா, அடுத்த ஆப்ஷன்ல சோ ஹேண்டில் சேஞ்ச்ல போயிட்டு ஹேண்டில் சேஞ்ச் கால் ஆகணும். அதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, செட் மை கார் போட்டுட்டீங்கன்னா, இங்க போய் கால் ஆகும். இப்ப நம்ம அவுட்புட்ல போய் செக் பண்றேன். சோ இங்க போயிட்டு வால்வோன் சேஞ்ச் ஆனா வால்வோன் சேஞ்ச் ஆகும். ஃபயர்ட்னா ஃபயர்ட் சேஞ்ச் ஆகும். ஆனா நமக்கு வந்துட்டு ஆக்சுவலி யூஸ் ஸ்டேட்ல வந்துட்டு நம்ம குடுக்குறது தான் அங்க டிஃபால்ட்டா இருக்கணும். சோ நான் யூஸ் ஸ்டேட்ல என்ன குடுத்துருக்கேன்? சரி. நாம போயிட்டு ஓகே. இப்ப கரெக்ட்டா இருக்கு. சோ நான் இப்ப யூஸ் ஸ்டேட்ல நான் இப்போ குடுக்குறதுக்கு ஆப்ஷன்ஸ் குடுக்குறதுக்கு முன்னாடியே அது எப்படி இருக்குன்னா, வால்வோ அப்படிங்கிறது இருக்கு. நான் ஃபார்டுன்னு குடுத்ததுக்கு அப்புறம் ஃபார்ட் சேஞ்ச் ஆகுது.
ஸோ நான் என்ன ஆப்ஷன்ஸ் குடுக்குறேனோ அதுக்கேத்த மாரி சேஞ்ச் ஆகும். பட் நான் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தா, எனக்கு டிஃபால்ட்டா அங்க என்ன இருக்கு? வால்வோ தான் இருக்கு. ஏன்னா நான் இங்க யூஸ் ஸ்டேட்ல வால்வோன்னு குடுத்துருக்கனால அங்க வால்வோன்னு இருக்கு. ஓகே. டெக்ஸ்ட் ஏரியாவும் இந்த செலக்டும் புரிஞ்சுதா? ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணணுமா? மேம் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்களேன். டெக்ஸ்ட் ஏரியாவுமா? இல்ல இது மட்டுமா? செலக்ட் மட்டும். ஓகே. நான் 2த்தையும் வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஸோ டெக்ஸ்ட் ஏரியால என்ன பண்ணியிருந்தோம் அப்டின்னா, ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருந்தேன்? வெயிட். ஸோ டெக்ஸ்ட் ஏரியால எனக்கு என்ன வந்திருந்துச்சு அப்டின்னா, சரி ஓகே. நம்ம அத பார்த்துக்கலாம் அப்புறம். ஸோ இங்க என்ன வந்திருந்துச்சு டெக்ஸ்ட் ஏரியால அப்டின்னா, ஸோ டெக்ஸ்ட் ஏரியால நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் ஏரியா ஓப்பன் பண்ணியிருந்தோம். அதுல நம்ம என்டர் பண்ற வேல்யூஸ நம்ம எப்படி ஸ்டோர் பண்ண போறோம்னா 2 விஷயத்த வச்சு. ஒண்ணு டெக்ஸ்ட் ஏரியா, அதுக்கப்புறம் செட் டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ செட் டெக்ஸ்ட் ஏரியால போய் என்ன ஆகும்னா, நான் அந்த டெக்ஸ்ட் ஏரியால டிஃபால்ட்டா என்டர் யுவர் டெக்ஸ்ட்ங்கிற அந்த டெக்ஸ்ட் வச்சிருப்பேன். நான் அத கட் பண்ணிட்டு, நான் டெக்ஸ்ட் ஏரியால வேற ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் நான் என்டர் பண்ணுவேன். ஸோ நான் ஒவ்வொரு டைம் என்டர் பண்ணும்போது அங்க ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு டைம் சேஞ்ச் நடக்கும்போது எனக்கு ஹேண்டில் சேஞ்ச் வந்து கால் ஆகும். அந்த ஃபங்ஷன் கால் ஆகும். ஸோ ஆன் சேஞ்ச்ங்கிறது ஒரு ஈவென்ட்னால நீங்க டைரக்ட்டா அந்த ஆரோ ஃபங்ஷன் எழுத முடியாது. ஒரு ஈவென்ட் ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிட்டு தான் எழுத முடியும். அதனால நான் ஒரு ஈவென்ட் ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிட்டேன். டிக்ளேர் பண்ணிட்டு நான் ஒரு டைம் சேஞ்ச் நடக்கும்போது எனக்கு என்ன பண்ணணும்? இந்த செட் டெக்ஸ்ட் ஏரியால போயிட்டு நான் இந்த ஈவென்ட் வந்து ஒவ்வொரு டைம் கால் ஆகும்போதும் அங்க நான் என்ன வேல்யூ அந்த டெக்ஸ்ட் ஏரியால என்டர் பண்றேனோ அந்த வேல்யூ போய் ஸ்டோர் ஆகிடணும். ஸோ ஸ்டோர் ஆன வேல்யூ என்ன பண்ணிரும்? அதுக்கப்புறம் அப்படியே டெக்ஸ்ட் ஏரியாக்குள்ள ஸ்டோர் ஆயிரும். ஏன்னா வேல்யூ வந்து டெக்ஸ்ட் ஏரியாக்குள்ள தான் இருக்கணும். பட் நான் டெம்பரவரியா சேஞ்ச் பண்ணும்போது ஸ்டோர் பண்றதுக்காண்டி தான் இந்த செட் டெக்ஸ்ட் ஏரியா வச்சிருக்கேன். அப்போ டெக்ஸ்ட் ஏரியால போய் ஸ்டோர் ஆகிடும். அதே மாதிரி தான் இங்க மைக்கா, செட் மைக்கான்னு 2 ஸ்டேட் வச்சிருக்கேன். யூஸ் ஸ்டேட்ல வால்வோ அப்படிங்கிறத குடுத்துருக்கேன். ஸோ எனக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆகும்போது எப்படி டிஸ்ப்ளே ஆகும்? வால்வோ அப்படிங்கிறது மேல டிஸ்ப்ளே ஆகும். கீழ ஆப்ஷன்ஸ் ஃபார்டு, வால்வோ, ஃபயாட் அப்படின்னு சொல்லிட்டு 3 இத வச்சிருக்கேன். ஓகே. ஸோ நான் இங்க என்ன பண்றேன்? ஒவ்வொரு டைம் நான் வந்து வால்வோ இல்ல ஃபயாட் அந்த மாரி கிளிக் பண்ணும்போதும் சேஞ்ச் நடக்குது. இந்த டிராப் டவுன் மெனு மாரி இருக்கு. நான் அதுல போயிட்டு ஒவ்வொரு காரா போய் செலக்ட் பண்றேன். அப்போ ஒவ்வொரு டைம் சேஞ்ச் நடக்கும்போதும் எனக்கு ஹேண்டில் சேஞ்ச் கால் ஆகும். கால் ஆகிட்டு இப்ப நான் வால்வோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா, செட் மை கார்ல போயிட்டு என்ன பண்ணும்? என்னோட வால்வோ போய் செட் ஆயிக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? மை கார்ல போயிட்டு அந்த வேல்யூவ சேஞ்ச் பண்றோம். அப்ப நமக்கு என்ன ஆகுது? நம்மளோட உங்களுக்கு அவுட்புட் ரன் ஆயிட்டு இருந்துச்சுல எங்க? சோ நான் இங்க ஒவ்வொரு டைம் என்ன பண்றேன், ஒவ்வொரு டைம் சேஞ்ச் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணும், செட் மை கார்ல போய் ஸ்டோர் ஆயிட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட அவுட்புட்ல இங்கேயே டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிச்சுரும். ஓகேவா? ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? புரிஞ்சுதா? கோமதி? எஸ் மேம். ம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓகேவா? சோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன? உங்களுக்கு தெரியும். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னது? நார்மலா ஜாவா ஸ்கிரிப்ட்ல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னலாம் படிச்சிருக்கோம்? இஃப் எல்ஸ். குட். இஃப், இஃப் எல்ஸ் இது எல்லாமே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். டெர்னரி படிச்சிருப்போம் அப்படிதானே? ஆ
வேற என்ன படிச்சிருக்கோம்? டெர்னரி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் படிச்சிருக்கோம். சோ அதே மாரி தான் அதே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ எப்படி நம்ம ரியாக்ட்ல யூஸ் பண்ண போறோம். அதான் கண்டிஷனல் ரெண்டரிங். சோ ரியாக்ட்ல நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, எல்லாத்துலயுமே ரெண்டரிங். இப்ப நம்ம பண்ணது என்னது? ஃபார்ம எப்படி ரெண்டர் பண்றதுன்னு பார்த்தோம். ஃபார்ம்ல குடுத்திருக்கிற இன்புட் வேல்யூ எல்லாத்தையும் எப்படி ரெண்டர் பண்றது அப்படின்னு பார்த்தோம். அதே மாரி ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ட எப்படி ரெண்டர் பண்றது அப்படின்னா, அதுக்கு சில காம்போனன்ட்ஸ யூஸ் பண்ணி ரெண்டர் பண்ண போறோம். இப்ப நம்ம ஃபார்முக்கு என்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணோம்? ஸ்டேட் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணோம்ல. அதே மாதிரி இங்க எத வச்சு ரெண்டர் பண்றது அப்படின்னா, இதுக்கு நம்ம பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் பண்ண போறதில்ல. ஸ்டேட் மாதிரி காம்போனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண போறதில்ல. அதுக்கு பதிலா பூலியன் ஃபங்ஷன் மாதிரி யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஒரு பூலியன் வேரியபிள் மாதிரி யூஸ் பண்ணிட்டு, அத வச்சு நம்ம ரெண்டர் பண்ண போறோம். ஓகே. அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி எதெல்லாம் வச்சு நம்ம டெர்னரி இங்க கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ட இங்க ரியாக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வச்சு பண்ணலாம். இல்லன்னா லாஜிக்கல் ஆப்பரேட்டரான ஆம்பர்சாண்ட் சிம்பிள், டபுள் ஆம்பர்சாண்ட் சிம்பிள் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இல்லன்னா டெர்னரி ஆப்பரேட்டர் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். டெர்னரி ஆப்பரேட்டர்னா என்னது? ஒரு கண்டிஷன் குடுத்து கொஸ்டின் மார்க் குடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட், அப்புறம் கோலனுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த டெர்னரி ஆப்பரேட்டர் வச்சு பண்ணலாம். இல்லன்னா ஸ்விட்ச் கேஸ் வச்சு பண்ணலாம். இல்லன்னா இ ஈனம்ஸ் இது ஓகே. இது இப்போதைக்கு வேண்டாம். அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே. சோ இப்போ Yes, நீ வச்சுக்கோ. டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கோங்க. ம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ட எப்படி நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னா, அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, ஒரு பூலியன் வேரியபிள் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். Okay. இந்த ஒரு எக்ஸாம்பிள மட்டும் நம்ம வந்துட்டு பார்த்துட்டு செஷனை எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ போதும் ஓவர்லோட் பண்ண வேண்டாம். இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்துட்டு அத இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சா பண்ணலாம். இல்லன்னாட்டி அதோட எண்ட் பண்ணிக்கலாம். சோ இதுதான் மெயின். ஓகே. இது புரிஞ்சுச்சுன்னா அடுத்தடுத்து இது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிக்கும். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ட நீங்க நார்மலா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும், இங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ல எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு எனக்கு ஒரு ஃபங்ஷன். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, மிஸ்டு கோல்டுன்னு ஒரு ஃபங்ஷன கிரியேட் பண்ணிட்டு, அதுல H1 மிஸ்டு அப்படிங்கிறத குடுத்துக்க போறேன். அடுத்து மேட் கோல் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் எழுதிட்டு, அது என்ன ரிட்டர்ன் பண்ணும்னா, கோல் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். சோ இது 2மே நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஃபங்ஷன். சோ இஃப் ஸ்டேட்மெண்ட்ல இந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல இந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். சாரி, சாரி. மாத்தி சொல்றேன். இஃப் ஸ்டேட்மெண்ட்ல மேட் கோல் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. ரிட்டர்ன் பண்ணும். இல்ல கண்டிஷனல் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு மிஸ்டு கோல் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஒரு கண்டிஷன் ட்ரூவா, ஃபால்ஸா அத எப்படி குடுக்குறது அப்படின்னா, டைரக்ட்டா கண்டிஷன் குடுக்க மாட்டீங்க. அதுக்கு பதிலா இன்டைரக்ட்டா எப்படி குடுக்குறது அப்படின்னா, சோ ஃபங்ஷன் கோல்ங்கிறத வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு நான் ப்ராப்ஸ் பாஸ் பண்றேன். ப்ராப்ஸ் மீன்ஸ் ஏதோ ஒரு ஆர்குமென்ட் நான் பாஸ் பண்ண போறேன். எங்க இருந்து பாஸ் பண்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க அந்த கோல்ங்கிற ஃபங்ஷன டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஃபங்ஷன தான் அதான் மெயின் ஃபங்ஷன். சோ அததான் நீங்க கீழ ரெண்டர் பண்ணி ஆகணும். அங்க ரெண்டர் பண்ணும்போது, நான் என்ன பண்றேன்னா, இங்க இருந்து ஒரு வேல்யூவ பாஸ் பண்றேன். என்ன வேல்யூ அப்படின்னா, இஸ் கோல். நம்ம எப்போதுமே ப்ராப்ஸ்க்கு வேரியபிள் பாஸ் பண்ணும்போது சாரி ஆர்குமென்ட் பாஸ் பண்ணும்போது, அந்த ஆர்குமென்ட்க்கு ஒரு நேம் வச்சு தான் ஆர்குமென்ட் பாஸ் பண்ணுவோம். ஓகேவா? நான் இஸ் கோல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்குமென்ட்க்கு நேம் வச்சிருக்கேன். நேம் வச்சுட்டு நான் அந்த என்ன வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன்? ஃபால்ஸ் அப்படிங்கிறத பாஸ் பண்ணியிருக்கேன். ஃபால்ஸ்ங்கிறது இட்ஸ் நாட் அ வேல்யூ. இட்ஸ் அ பூலியன் வேல்யூ. ஓகேவா? இது வந்து நார்மலா நீங்க ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் குடுக்குற மாதிரி அனுப்ப முடியாது. ஸ்ட்ரிங்னா நீங்க என்ன பண்ணிடலாம்? டபுள் கோட்ஸ்லயே அனுப்பிடலாம். இப்ப நான் ஏதோ ஒரு காரு, ஃபார்டு, இல்ல கராஜ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் பண்றேன். ஸ்ட்ரிங் அப்படியே அனுப்புறேன் அப்படின்னா, நான் வந்து நார்மலா டபுள் கோட்ஸ்ல அனுப்பிடலாம். பட் இந்த ஃபால்ஸ்ங்கிறது ஒரு பூலியன் வேல்யூ. சோ நான் அத சும்மா அனுப்ப முடியாது. அதனாலதான் நான் அந்த கர்லி பிரேஸ்க்குள்ள போட்டு அனுப்புறேன். ஓகேவா? சோ நான் இஸ் கூல்ன்னு சொல்லிட்டு
ஒரு நேம் வச்சிருக்கேன். அந்த ஆர்குமென்ட்க்கு ஒரு நேம் வச்சிருக்கேன். அப்புறம் நான் என்ன பண்றேன், அந்த ஆர்குமென்ட்ட பாஸ் பண்றேன். சோ பாராமீட்டர் பாசிங் இங்க நடக்குது. சோ நான் எதுக்கு பாஸ் பண்றேன்? ப்ராப்ஸ்க்கு பாஸ் பண்றேன். சோ ப்ராப்ஸ் என்ன பண்ணுது? இந்த இஸ் கோல்ல வந்த வேல்யூவ எடுத்துட்டு வந்துட்டு, இன்னொரு ஒரு வேரியபிள் இஸ் கோல் அப்படிங்கிறத ஒரு வேரியபிள கிரியேட் பண்ணி, அந்த வேரியபிள்க்குள்ள நான் இங்க பாஸ் பண்ற வேல்யூவ ஸ்டோர் பண்ணி வச்சிருது. ஓகேவா? சோ ஸ்டோர் பண்ணி வச்சிருது. இப்ப போயிட்டு கண்டிஷன செக் பண்ணும். இஃப் இஸ் கோலா இருந்துச்சுன்னா ரிட்டன் மேட் கோல் எல்ஸ் மிஸ்டு கோல். சோ இங்க என்ன அவுட்புட் வரும்? மிஸ்டுங்கிற அவுட்புட் தான் வரும். ஏன்? ஏன்னா இங்க இஸ் கோலுக்கு நான் இங்க வேல்யூ என்ன பாஸ் பண்ணிருக்கேன்னா ஃபால்ஸ்ன்னு பாஸ் பண்ணிருக்கேன். சோ அப்போ இஃப் ஆஃப் ஃபால்ஸ்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது, எல் ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகணும். சோ எல் ஸ்டேட்மெண்ட்ல என்ன ரிட்டர்ன் பண்ணும்னா மிஸ்டு கோல்ங்கிற ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணும். சோ மிஸ்டு கோல்ங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆச்சுன்னா நமக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும்னா மிஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ரிட்டர்ன் ஆகும். சோ நான் ஒன்ஸ் அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ நான் 2 ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு என்னது அப்படின்னா மிஸ்ட். செகண்ட் ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னா கோல். 2 ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். ஓகே, வெயிட் a minute. ஓகே. சோ இதுதான் வந்துட்டு நம்மளோட அவுட்புட். ஓகே. சோ இதுல நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஆஹ் உங்களுக்கு இது புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ம், இது புரிஞ்சுது தானே? ஓகே, நான் ஒன்ஸ் அகைன் நான் கோட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அகைன் கேளுங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த கோட உங்களுக்கு அப்படியே நான் இங்க டைப் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே. இடையில இடையில காணாம போயிடுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது பண்ண சாரி. சோ நான் இப்ப கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் தானே எழுதுறேன். சோ அத நான் போட்டுக்கிறேன். சோ நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்துடுறேன். சோ எடுத்துட்டு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு 2 ஃபங்ஷனை டிக்ளேர் பண்றேன். ஒன்னு மிஸ் கோல், இன்னொன்னு மேக் கோல் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபங்ஷன் டிக்ளேர் பண்றேன். ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா மிஸ் கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் ஃபங்ஷனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல தான் இருக்கும். ஓகே. சோ மிஸ் கோல்னு ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். அது எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, H1 டேக்ல வந்துட்டு மிஸ்ட் அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. அடுத்து என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா, அடுத்து இன்னொரு ஒரு ஃபங்ஷன் வச்சுக்கிறேன். சோ அந்த ஃபங்ஷன் எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, மேட் கோல். ஓகே. மேட் கோல்னா கேப்ஸ்ல மேட் அண்ட் தென் கோல். ஓகே. சோ இதுல போயிட்டு இப்ப நான் வந்துட்டு parenthesis ஓபன் பண்ணிட்டு இப்ப நான் என்ன பண்றேன்? ரிட்டர்ன் பண்றேன். ஓகே. ரிட்டர்ன் பண்ணும்போது இப்ப நான் H1ல வந்துட்டு மேட் கோல் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்றேன். சோ இப்போ இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன்னா, இந்த ஃபங்ஷனை கால் பண்றேன். ஓகேவா? சோ ஃபங்ஷனை கால் பண்ணிட்டு
ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றேன், ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றேன். கோல்ங்கிற ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றேன். இதுதான் என்னோட மெயின் ஃபங்க்ஷன். சோ நான் இதுக்கு ஒரு பாராமீட்டரை பாஸ் பண்ணுவேன். சோ நான் அது வெயிட் பண்ணுங்க, நம்ம பாஸ் பண்ணலாம். இப்ப நான் இங்க போயிட்டு ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்ணணும்னு சொன்னேன்ல, அதை எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்னா, கீழ போயிட்டு இதானே என்னோட மெயின் ஃபங்க்ஷன். சோ நான் இந்த ஃபங்க்ஷனை தானே கால் பண்ணுவேன். சோ நான் இந்த ஃபங்க்ஷனை கோல்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு, அந்த கோல்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்ண போறேன். என்ன பாராமீட்டர் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும்னா, நான் ஒரு பூலியன் வேரியபிள் கிரியேட் பண்ணி, அதுல வந்துட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட், எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். சோ ஒரு பூலியன் வேரியபிள் கிரியேட் பண்ணா, அதுக்கு ஒரு பூலியன் வேல்யூ நான் பாஸ் பண்ணணும். சோ அந்த பூலியன் வேல்யூ பாஸ் பண்றதுக்கு நான் வந்து இந்த ஒரு இஸ் கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். நீங்க நார்மலா பாராமீட்டர் பாஸ் பண்ண முடியாதுல ப்ராப்ஸ்ல. சோ நான் அதனால என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இங்க இஸ் கோல்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சுட்டு, அந்த நேம்ல ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூவை பாஸ் பண்றேன். சோ நான் ஃபால்ஸ் பாஸ் பண்ற வேல்யூ எதுல போய் ஸ்டோர் ஆகும்? ப்ராப்ஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். சோ நான் என்ன பண்ணணும்? அந்த ப்ராப்ஸ்ங்கிற வேல்யூ வச்சுதான் இது பண்ண போறேன். நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறேன்னா, இங்க இஸ் கோல்ங்கிற ஒரு வேரியபிள், இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. நீங்க வேற வேரியபிள் நேம் கூட வச்சுக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? நான் இங்க இஸ் கோல்னு வச்சிருக்கேன். இங்கேயும் இஸ் கோல் தான் வைக்கணுமா? 2 இடத்துல இஸ் கோல் தான் வைக்கணுமா? அப்படிலாம் இல்ல. இது ஒரு ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் நீங்க வச்சுக்கலாம். ஓகே, நோ இஷ்யூஸ். நான் இங்க போயிட்டு என்ன பண்றேன்னா, ப்ராப்ஸ் டாட் இந்த ப்ராப்ஸ்ல ரிட்டர்ன் பண்ணியிருக்கிற இந்த இஸ் கோலோட வேல்யூவை இங்க ஸ்டோர் பண்றேன். ஓகே, இப்போ இங்க ஃபால்ஸ்ங்கிற வேல்யூ இங்க ரிட்டர்ன் பண்ணிருக்க அப்படின்னா, எனக்கு போயிட்டு என்ன பண்ணும்னா, இந்த இஸ் கோல்ல நான் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன்னா, இந்த ஃபால்ஸ்ங்கிற வேல்யூ இந்த இஸ் கோல்ல போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்ல போயிட்டு இஸ் கோல் அப்படின்னு கொடுத்தோம்னா, இப்போ இங்க போயிட்டு என்ன ரிட்டர்ன் ஆகும்? ரிட்டர்ன் எனக்கு என்ன ஃபங்க்ஷன்? மேட் கோல் ஃபங்க்ஷன். ஓகேவா? சோ இல்ல அப்படின்னா எல் ஸ்டேட்மெண்ட் கூட நமக்கு வேண்டாம். நம்ம இப்படியே பண்ணிடலாம். ரிட்டர்ன் போயிட்டு இஸ் கோல். ஓகே, சோ இப்ப இஸ் கோல்ல நான் ஃபால்ஸ்ன்னு பாஸ் பண்ணிருக்கிறதுனால எனக்கு அவுட்புட்ல என்ன வரும்னா, மிஸ்டுன்னு வரும். ஓகே, ஏன்னா ஃபால்ஸ்ன்னு பாஸ் பண்ணிருக்கனால மேட் கோல் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. மீன்ஸ் இஃப் கோல் வந்து இஃப் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அதனால மேட் கோல் கால் ஆகாது, மிஸ் கோல் கால் ஆகும். மிஸ் கோல்ல நம்ம என்ன வச்சிருக்கோம்? மிஸ்டுங்கிற வேல்யூ தானே வச்சிருக்கோம். சோ அதனால மிஸ்டு எக்ஸிக்யூட் ஆகும். இதே நான் இங்க ட்ரூங்கிற வேல்யூ பாஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபால்ஸுக்கு பதிலா நான் ட்ரூ பாஸ் பண்றேன் அப்படின்னா, எனக்கு இஸ் கோலோட வேல்யூ என்னவா மாறிடும்? ட்ரூவா மாறிடும். அப்ப இஃப் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருக்கிறதுனால மேட் கோலே எக்ஸிக்யூட் ஆகும். மேட் கோல்ல என்ன இருக்கு? மேட் கோல் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. சோ அது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? புரியுதா? ஒரு செகண்ட் ரிப்பீட் பண்ணணுமா? ஏதாவது ரிப்ளை பண்றீங்களா? மேம் சொல்லுங்க. மேம் நான் வெள்ளிக்கிழமை ப்ராஜெக்ட்க்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்றது கேட்டிருந்தோம்லா. ஓகே, அதை எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? ஓகே ஓகே, நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு எப்படி அந்த ப்ராஜெக்ட் எனக்கு தெரியல. நான் ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். ஓகேவா? இது நான் பண்ண ப்ராஜெக்ட். சோ இதுல நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, நார்மலா நீங்க ஆப் கிரியேட் பண்ணுவீங்கல்ல, ரியாக்ட்ல பேக் எண்ட் கிரியேட் பண்ணுவீங்க. இது வந்து இது வந்து ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா? இந்த மென் கிளையண்ட்னு வச்சிருக்கேன்ல, சோ இது வந்துட்டு நம்ம இது மாதிரி இங்க நான் மை ரியாக்ட் ஆப்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிருக்கேன்ல. நம்ம மை ரியாக்ட் ஆப்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிருக்கோம்ல, இதுல நம்ம என்ன பண்ணோம்னா ஆப் டாட் சிஎஸ்எஸ் அப்படி வச்சிருக்கோம். அதுக்கு பதிலா இப்ப நீங்க கிரியேட் பண்ற ப்ராஜெக்ட்ல ஃப்ரண்ட் எண்டுக்கு
நான் மென் கிளையண்ட் நீங்க நார்மலா ஒரு ஆப் கிரியேட் பண்ணுவீங்க. ரியாக்ட் ஆப் எப்படி கிரியேட் பண்ணுவீங்களோ, அந்த ஃபார்மேட்ல நீங்க என்ன பண்ணிக்கோங்க, கிரியேட் பண்ணிக்கோங்க. சோ நான் அதுக்கு வந்து மென் கிளையண்ட் நேம் வச்சிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க சோர்ஸ் இருக்குல்ல, சோர்ஸ்குள்ள போயிட்டு நீங்க ஃபைல் கிரியேட் பண்ணுவீங்கல்ல நார்மலா நியூ ஃபைல் அப்படி குடுத்து கிரியேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சோர்ஸ்குள்ள கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் சோர்ஸ்குள்ள இப்போ காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள இந்த மாதிரி JSX-ஆ கிரியேட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்டென்ஷன் நீங்க எப்படினாலும் வச்சுக்கலாம். நான் இங்க எப்படி வச்சிருக்கேன்னா, React-னால .jsx அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நீங்களும் .jsx அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எப்படின்னா, லைக் நீங்க நெறைய ஃபைல்ஸ் வைப்பீங்கல்ல, இண்டெக்ஸ், ஹோம், அபோட் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி ஃபைலா கிரியேட் பண்ற மாதிரி, இங்க நான் வந்துட்டு அபோட், blog.jsx, bookcards.jsx, லாகின் அப்படின்னு ஒவ்வொரு ஃபைலுக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒவ்வொரு JSX இது கிரியேட் பண்ணி, அதுல என்னோட கோட எழுதியிருக்கேன். ஓகேவா? சோ இந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு ஏத்த மேம் மாதிரி ஆ, சோர்ஸ்ல ஃப்ரண்ட் அண்ட் கோட் தானே மேம் எழுதணும்? ஆமா. நீங்க ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்றீங்கல்ல, அந்த ரியாக்ட் ஆப்புக்குள்ள ரியாக்ட் வெப்சைட் மேம். ஆ, வெப் ஓகே. அப்ளிகேஷன் வெப்சைட் மாதிரி. தான், வெப்சைட் தான். ஆ வெப்சைட் ரியாக்ட் யூஸ் பண்ணி தானே சோர்ஸ்ல பண்றீங்க? எஸ் மேம். ஆ, சோ அதுதான். இந்த கிரியேட் பண்றீங்களா, ரியாக்ட் யூஸ் பண்ணி ஒரு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்றீங்கல்ல, அததான் நான் ரியாக்ட் ஆப்ன்னு சொன்னேன். ஓகேவா? மெயின் கிளையண்ட்ங்கிறது ஒரு ரியாக்ட் ஆப். ஓகே. ஓகே. சோ இது வந்துட்டு நீங்க நார்மலா ரியாக்ட்க்கு ஓப்பன் பண்ண மாதிரி ஒரு ஒரு இதை ஓப்பன் பண்ணிட்டு சோர்ஸ்குள்ள கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே தானே? புரியுதுல? இந்த சோர்ஸ்குள்ள நான் கிரியேட் பண்ணிருக்கேன். நெறைய ஃபைல்ஸ் நான் வச்சிருக்கேன். app.css அதெல்லாம் கீழ இருக்கும். ஓகேவா? அத நீங்க டச்சே பண்ணிறாதீங்க. ஓகேவா? app.css குள்ள, JS குள்ள எதுவுமே போயிறாதீங்க. டைரக்ட்டா நீங்க சோர்ஸ்குள்ள ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே? சோர்ஸ்குள்ள ஓப்பன் பண்ணிட்டு, நீங்க அத எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும். ஓகே? ஏதாவது ஒரு மெயின் ஃபைல் நீங்க கிரியேட் பண்ணி, அந்த மெயின் ஃபைல்க்குள்ள எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணணும். நான் இங்க நான் இந்த மெயின் ஃபைல்ல இந்த router.jsx குள்ள எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். index.jx குள்ள வந்துட்டு நான் ஆக்சுவலி அத டச் பண்ணிக்க மாட்டேன். இதுல நான் ரூட்டர மட்டும் கால் பண்ணியிருப்பேன். ஓகேவா? index.js குள்ள ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ரூட்டர மட்டும் கால் பண்ணியிருப்பேன். ஸோ ரூட்டர் மீன்ஸ் இந்த ரூட்டருக்குள்ள தான் நான் எல்லா ஃபைலையுமே வச்சிருக்கேன். ஓகே. இங்க பாத்தீங்களா, நான் என்னென்ன ஃபைல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கனோ, அந்த எல்லா ஃபைலையும் நான் ரூட்டருக்குள்ள என்ன பண்ணியிருப்பேன்னா, இம்போர்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ரூட்டர கொண்டு போயிட்டு, நான் index.js குள்ள இங்க போயிட்டு லிங்க் பண்ணணும். ஓகே. ரூட்டர் ப்ரொவைடர் ரூட்டர் இஸ் ஈக்குவல் டு நான் ரூட்டர் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணணும். ஓகே. இங்க நான் இம்போர்ட் பண்ணிக்கணும் அந்த router.jsx நான் இங்க இருந்து இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களோட என்னென்ன ஃபைல்ஸ்லாம் வேணுமோ அந்த ஃபைல்ஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு, அந்த மொத்த ஃபைல்ஸையும் ஏதாவது ஒரு காமனான ஒரு ஃபைல்ல மொத்தத்தையும் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்க இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ரூட்டர நான் எடுத்துட்டு போய் என்ன பண்ணியிருக்கேன்னா, index.js குள்ள இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. இம்போர்ட் பண்ணி, அத நான் இங்க இந்த ரூட்டர் ப்ரொவைடர் இதெல்லாம் வந்துட்டு வரும். ரூட்டர் ப்ரொவைடர்னா என்னன்னா, உங்களோட மொத்த ரூட்ஸும் எதுக்குள்ள இருக்குதோ, அந்த காமனான ஃபைல நம்ம இந்த ரூட்டர் ப்ரொவைடருக்குள்ள குடுப்போம். ஓகேவா? சோ நான் அந்த ரூட்டர் ப்ரொவைடருக்குள்ள நான் அந்த கிரியேட் பண்ணிருக்க அந்த ரூட்டர எடுத்துட்டு வந்து கால் பண்ணியிருக்கேன். சோ இதுதானே உங்களுக்கு புரியலன்னு சொன்னீங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சோர்ஸ்குள்ள கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? என்னென்ன ஃபைல்ஸ்லாம் வேணுமோ எல்லா ஃபைல்ஸையும் கிரியேட் பண்ணி அதுல உங்க கோட்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் காமனா ஏதாவது ஒரு ஃபைல்க்குள்ள இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. சோர்ஸ்குள்ளேயே. ஓகேவா? சோர்ஸ்குள்ளேயே ஏதாவது ஒரு ஃபைல்க்குள்ள இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிட்டு, அந்த ஃபைல எடுத்துட்டு வந்து ஜஸ்ட் index.jsல இம்போர்ட் பண்ணி, இந்த மாதிரி ரூட்டர் ப்ரொவைடருக்குள்ள அந்த ஃபைலோட நேம நீங்க கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு மொத்த ஃபைலும் index.js குள்ள வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க ரன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட் வந்து ரன் ஆகும். புரிஞ்சுதா? நீங்க ட்ரை எஸ் மேம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். ஓகே. ஓகே.
ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அப்புறம் கேளுங்க. ஓகே. ஓகே. ம். தேங்க் யூ.